சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களோடு இந்த நிகழ்ச்சிகளிலே பயணிக்கும்படி அன்போடு உங்களை அழைக்கின்றோம். இன்றொரு விசேடமான நாள், தந்தையர் தினம். இந்த தந்தையர் தினத்திலே உங்களோடு இணைந்து கொள்வதிலே ஒரு தந்தையாக எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை என்று குறிப்பிடும் பொழுது அவர்கள் சற்று வித்தியாசமானவர்கள் இல்லையா? பல வேளைகளிலே ஒரு தாயை போல வெளிப்படையாக தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். பல வேளைகளிலே அமைதியாக இருப்பார்கள். பல வேளைகளிலே மிகவும் கண்டிப்பாக இருப்பார்கள். இவர்கள் எங்கள் மீது அன்பு செலுத்துகின்றார்களா என்று கூட சில வேளைகளிலே நினைக்க தோன்றும். ஆனால் அவர்கள் எங்கள் மீது காட்டுகின்ற அன்பானது அவர்கள் செய்யும் தியாகங்களிலே, உழைப்பிலே, அவர்கள் சில வேளைகளிலே சவால் நிறைந்த காரியங்களை எங்களுக்கு எதிர்கொள்ள ஊக்குவிக்கும் போது அது வெளிப்படும். ஆகவே இந்த தந்தையர் தினத்தன்று ஒரு தந்தையின் அன்பை வேதாகமத்திலிருந்து எடுத்து கூறுவது என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆகவே லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரையுள்ள பகுதியில் ஒரு கெட்ட குமாரன் என்று குறிப்பிடும் ஒரு தலைப்பிலே ஒரு கதை ஒன்று அமைந்திருக்கின்றது. ஆனால் அது கெட்ட குமாரனின் கதை அல்ல, ஒரு அன்பான தகப்பனின் கதை. எங்களுடைய தேவன் அன்பானவர் இல்லையா? அந்த அன்பான தேவன் எவ்விதமாக பிள்ளைகளான உங்கள் மீதும் என் மீதும் சிரத்தை காட்டுகின்றார், அன்பு காட்டுகின்றார், எங்களை தாங்கி நடத்துகின்றார் என்பதை குறித்தான ஒரு அருமையான கதை. உங்களில் பலருக்கு அந்த கதை தெரிந்திருக்கும். ஆகவே இந்த கதையிலே என்ன நடைபெறுகின்றது? ஒரு மகன், அதாவது இளைய குமாரன், இரண்டாவது மகன் தன்னுடைய தந்தையிடம் வந்து, தந்தையே எனக்குரிய சுதந்திரத்தின் பங்கை, அதாவது சொத்தின் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுவிட்டு அவன் தந்தையிடம் இருந்து பிரிந்து போக ஆசைப்படுகிறான். தந்தை தனக்கு தேவையில்லை, ஆனால் தந்தையுடைய சொத்து தனக்கு தேவை என்று நினைத்த ஒரு மகன் அவன். ஆகவே அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கின்றான்? அந்த தந்தை எதையுமே கூறாமல் சில காரியங்களை அவரோடு பேசியிருப்பார். ஆனால் இந்த இளைய மகன் அதை கேட்கிறதற்கு அவனுடைய புத்தி தெளிவாக இருக்கவில்லை. ஆகவே அவன் தன்னுடைய சொத்தின் பாதியை எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசத்திற்கு புறப்படுகின்றான். அந்த மகனை விடுவிக்கும் ஒரு தந்தையாக அந்த தந்தை அந்த நிலையிலே இருக்கின்றார். பல வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்ப்போம் என்று சொன்னால், கேட்கின்றவர்களில் நீங்கள் தேவனோடு ஒரு உறவிலே ஒரு காலத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது ஒரு தூர நிலையிலே நீங்கள் இருந்திருக்கலாம். அல்லது உலக பிரகாரமான உங்கள் தந்தையோடு ஒரு உறவு முறிவு ஏற்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கலாம். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னுடைய தந்தை ஏன் என்னை கைவிட்டார்? என்னுடைய தந்தை ஏன் இந்த இடத்திலே என்னோடு இருக்கவில்லை? என்னுடைய தந்தை ஏன் என் அருகில் இருக்கவில்லை என்று அங்கலாய்க்கும் கேள்விகள் பல உங்களுடைய இருதயங்களிலே இருக்கலாம். இதனாலே உறவு முறிவு ஏற்பட்ட நிலையிலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். சில வேளைகளிலே தேவனோடு உறவிலே இருந்தவர்கள் தேவனை விட்டு பிரிந்த நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால், ஏன் தேவன் என்னை பிரிய விட்டார் என்ற கேள்வியோடு அமர்ந்திருப்பார்கள். தேவன் யாரையும் வற்புறுத்துவதில்லை. பல வேளைகளிலே ஒரு தந்தை எதையுமே தன் பிள்ளைகளோடு வற்புறுத்துவது கிடையாது. சில வேளைகளிலே சொல்லி பார்ப்பார், சில வேளைகளிலே அதட்டி கூட பார்ப்பார். ஆனால் ஒரு நிலையிலே பிள்ளைகள் எதை தெரிந்தெடுக்கின்றார்களோ அந்த நிலைக்கு அவர்களை விட்டு விடுவார். எதையுமே வற்புறுத்த போவது கிடையாது. ஏன் இவ்வாறு ஒரு நிலையிலே தந்தை இருக்கின்றார் என்று நீங்கள் கூட கேட்கலாம். இந்த கதையிலே
பிறகு வருகின்றதான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும். இரண்டாவது, ஊதாரித்தனமாக தன்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு சென்ற மகன் எல்லாவற்றையும் செலவழித்து பின்பு என்ன செய்கின்றார்? எல்லாரையும் இழந்து போய் தனியாக தவித்து கொண்டு அனாதரவாய் நிற்கும் ஒரு நிலையிலே தன்னுடைய தந்தையின் நினைவு அவனுக்கு வருகின்றது. தன்னுடைய தந்தையின் வீட்டிலே இருக்கின்ற வேலைக்காரர்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள் என்பதை நினைவு கூறுகிறான். அந்த அன்பான தந்தையின் பணிவு, அன்பான தந்தையின் குணங்கள் அவன் கண்முன் வருகின்றது. அவன் யோசிக்கின்றான், நான் திரும்பவுமாக என்னுடைய தந்தை அண்டைக்கு செல்ல வேண்டுமானால் மகனாக அல்ல, ஒரு வேலைக்காரனாக செல்ல வேண்டும் என்று அவன் மனம் மாறினவனாக தன் தந்தை அண்டைக்கு செல்ல எழுந்து நடந்து அந்த வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு தந்தையின் ஞாபகம் பயத்தினால் அல்ல, தந்தையின் ஞாபகம் தண்டனையினாலே அல்ல, அன்பினாலே அந்த ஞாபகம் அவனுக்கு வந்தது. சில வேளைகளிலே நாங்கள் யோசித்து பார்ப்போம், இத்தனை பிழைகளை செய்த நான் என்னுடைய தந்தை அண்டைக்கு விதமாக செல்லுவேன். என் தந்தையினுடைய பேச்சை கேட்காமல் நான் பல காரியங்களை செய்து விட்டேனே, இப்பொழுது என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வாரா? அவர் என்னிடம் கேள்வி கேட்டால் நான் என்ன செய்வேன் என்று கூட நீங்கள் அங்கலாய்க்கலாம். அப்பொழுது இரண்டாவது, அந்த தந்தையானவர் முதலாவது விடுவிக்கும் தந்தையாக இருந்தார். இரண்டாவது, அவர் விலகாத தந்தையாக இருந்தார். அந்த மகன் தன்னை விட்டு தூரம் சென்ற போதும் அந்த மகனுடைய நினைவுகளை சுமந்து கொண்டிருந்த ஒரு தந்தையாக அந்த தந்தை வர்ணிக்கப்படுகின்றார். ஆகவே தூரத்திலே தன் மகன் வருவதை கண்ட அந்த தந்தை என்ன தெரியுமா செய்கின்றார்? தன் இடத்தை விட்டு அந்த மகனை நோக்கி ஓடுகின்றார். ஓடி சென்று அந்த மகனை கேள்வி கேட்கவில்லை. அந்த மகன் அசுத்தமாக வருகின்றான். அந்த மகன் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் இல்லாமல் செய்துவிட்டு ஒன்றும் இல்லாத நிலையிலே வந்திருக்கின்றான். நீ ஏன் சென்றாய்? நீ எங்கு சென்றாய்? நீ என்ன செய்தாய்? ஏன் இந்த இடத்திற்கு திரும்ப வந்தாய் என்ற கேள்விகளை அவர் கேட்கவில்லை. அதை விட்டுவிட்டு கட்டி அணைத்துக் கொள்ளுகின்றார். மகன் தன்னிடம் வருவதற்கு முன்னாகவே அவர் மகனிடம் ஓடி சென்றார். சில வேளைகளிலே உலக பிரகாரமான தந்தைமார் அப்படிப்பட்டவர்களாய் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் தந்தை கூட அப்படிப்பட்டவராய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற எங்களை படைத்த எங்கள் தந்தையான இறைவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கள் மீது அன்பு கூறுகின்றவராயிருக்கின்றார். ஆகவே மூன்றாவது விதமான ஒரு தந்தை விட்டு கொடுக்காத தந்தை. முதலாவது தந்தை விடுவித்த தந்தை. இரண்டாவது தந்தையின் குணம், அவர் தன்னுடைய இருதயத்திலே எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தந்தையாக இருந்தார். மூன்றாவது நற்குணம், யாருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு தந்தை. அந்த மகனை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவில்லை. வந்தவுடன் திரும்பவுமாக அந்த மகனுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் அனைத்தையும் செய்துவிட்டு ஒரு பெரிய விருந்து பண்ணினார். என்னுடைய மகன் காணாமற் போனான், ஆனால் இன்று திரும்பவுமாக வந்து விட்டான் என்று கூறி மிகவும் சந்தோஷத்தோடு பூரிப்போடு அவர் அந்த மகனை சேர்த்து கொண்டார். இன்று நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கின்றீர்களா? உங்கள் உலக பிரகாரமான தகப்பனை விட்டு தூரமாக இருக்கின்றீர்களா? உறவு முறிந்த நிலையில் இருக்கின்றீர்களா? நான் எவ்விதமாக தகப்பனிடத்திலே செல்வேன் என்று கூறி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றீர்களா? உலக பிரகாரமான தகப்பனும் தாயும் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே
எங்களுடைய அன்பான தகப்பன் எங்களுக்காக நாங்கள் பாவிகளாயிருக்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக பாவம் அறியாத இயேசுவை தன்னுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக அனுப்பினார். எங்களை ரட்சித்தார், எங்களை மீட்டுக் கொண்டார். நாங்கள் அவரண்டையிலே வரும் பொழுது ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டார். நாங்கள் மனம் உடைந்து நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அவருடைய பாதப்படியிலே வரும்போது அவர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவராயிருக்கின்றார். இன்றைய தந்தை தினத்தன்று எங்களுடைய பரம தந்தையை நினைத்துக் கொள்வோமா? அவருடைய அன்பை சற்று உணர்ந்து கொள்வோமா? அவர் எங்களை விடுவிக்கும் தந்தை. நாங்கள் என்ன தெரிவுகளை செய்கின்றோமோ அதற்காக எங்களை விடுவிக்கும் தந்தை. அடுத்ததாக எங்களை விட்டு விலகாத தந்தை. நாங்கள் எங்கு சென்றாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய கண் இமை போல எங்களை கண்காணித்துக் கொண்டு வரும் எங்களை விட்டு விலகாத தந்தை. மூன்றாவது, எங்களை விட்டு கொடுக்காத தந்தை. நான் எவ்விதமான ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம், என்னுடைய பழைய வாழ்க்கை எவ்விதமான ஒரு மோசமான நிலையில் கூட இருக்கலாம், ஆனால் என்னை விட்டு விலகாத ஒரு தந்தை என்னோடு இருக்கிறார். அவரின் அன்பின் தேவன் உங்களை அழைக்கின்றார், என்னை அழைக்கின்றார், எங்களை அழைக்கின்றார். இந்த தந்தையர் தினத்தன்று எங்களுடைய தந்தைமாருக்காக ஒரு கணம் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர்கள் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்துக் கொள்வோம். அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அன்பு, விட்டு கொடுக்காத தன்மை, அவர்கள் எங்களை விடுவிக்கிற நேரத்தில் சில வேளைகளிலே விட்டு கொடுப்பார்கள். விட்டு கொடுக்கும் தன்மை, அதை எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்துக் கொள்வோம்.